இவ்வளோ அமௌண்ட்டோட வீடியோக்கு முன்னுக்கு நிற்கிறேன். ஸோ எல்லாருமே யோசிப்பீங்களே என்னோட அடுத்த உடனே வந்து காசை காட்டுறாங்கன்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் காசு ஏர்ன் பண்ணிட்டோம். இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்கால வந்து கிடைச்சிருக்கு. இப்படி நேரத்தில் எழும்பி சும்மா போன செக் பண்ணினான் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு வந்து எனக்கு அப்படியே கொடி கட்டி பறந்த மாதிரி வந்து இருந்தது. நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சாலும் நான் ஒன்றும் செய்ய இல்லாது. காசு வந்து எவ்வளவு இந்த கையில் வச்சுக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளவு, முதல் மாத சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். இல்லை எவ்வளவு இருக்குது என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வணக்கம் தமிழோடு தரணியெங்கும், இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிற மாதிரி வந்து இவ்வளோ அமௌண்ட்டோட வீடியோக்கு முன்னுக்கு நிற்கிறேன். ஸோ எல்லாருமே யோசிப்பீங்களே என்னோட அடுத்த உடனே வந்து காசை காட்டுறாங்கன்னு சொல்லி. உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்கால வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போது. நான் ரீசெண்ட் டைமில் வந்து போட்டிருந்தேன், ஃபேஸ்புக்கில் வந்து மோனிட்டேஷன் கிடைச்சிட்டு இலங்கைக்கு நாங்கள் அதை அப்ளை பண்ணி திரும்ப வந்து அந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஃபில் பண்ணினாங்க. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து யூடியூப்பால் ஃபஸ்ட்டு மோனிட்டேஷன் ஒன்று ஆகி அதில் வந்து அந்த சேலரி வந்ததுக்கப்புறமா வந்து நானும் பிறலான்னு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ வந்து உண்மையிலே யூடியூப்பில் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ ஓடி அது மூலம் வந்து ஒரு ஏர்னிங் வந்திருக்கு. இந்த காசு அந்த காசு தான். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நான் எப்படி ஏர்ன் பண்ணுன்றதையும் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ முதலாவது கேள்வி எல்லாருக்கும் வரும், இந்த காசு வந்து எவ்வளவு, இந்த கையில் வச்சுக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளவு, முதல் மாத சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோட நடுவுலையோ இல்லை இறுதியிலையோ நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து எவ்வளோ இருக்குது, எங்களுக்கு வந்து முதல் மாத சம்பளம் வந்து எவ்வளவு வந்ததுன்றது வந்து. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்க தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துட்டு அடுத்த வீடியோ போட்டுட்டு நாங்கள் வேறு வேலையை போயிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ நான் என்னதுக்காக போடுறான்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோ, அதாவது ஃபேஸ்புக் சம்மந்தமாக இதுக்கு முதல் போட்ட வீடியோவும் என்கிட்ட நிறைய பேர் வந்து, அதாவது ஃபேஸ்புக்கில் வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுற நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தவங்க, எப்படி மோனிட்டேஷன் ஒன் பண்ணுறது, என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா உலகத்தையும் வந்து என்கிட்ட கேட்டிருந்தவங்க வந்து. ஸோ அதுக்கு எனக்கு தான் நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி வந்து அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்தவங்க. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணி கொண்டு இருந்தேன். நான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு கிரியேட்டருக்கு தெரியும், இன்னொருத்தங்கள் அதை ஆசைப்பட்டு அந்த வீடியோ கிரியேட் பண்ணி போடுறாங்கண்டா அதுலேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணிக்கல வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி, நானும் என்னோடய சேனலில் எப்படி நான் வேலை செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கும் நான் அதை வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ உண்மையிலே வந்து இந்த வீடியோ வந்து ரெண்டாவது வீடியோ என்னதுக்காகன்னு சொல்லி சொன்னால், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ்புக்கிலேருந்து நாங்கள் காசு ஏர்ன் பண்ணிட்டோம், முதலாவது சம்பளம் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு என்றதை வந்து இன்னும் சந்தோஷமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். வேண்டாம், அதை விட என்னதான் அதில் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் பதிஞ்சாலும் இன்னும் வந்து டவுட்டாக இருக்கும், இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா, உங்களுக்கு வந்து சேருமான்னு சொல்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அப்போது வந்து உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு, இப்போ உண்மையிலே இதுக்கு முதல்ல வந்து ஃபேஸ்புக்கில் எப்படின்னு சொல்லி பார்த்தா, வெளிநாட்டில் இருந்து கொண்டு தான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வீடியோட செஞ்சுட்டு அங்கே அனுப்பி அவங்கள அப்லோட் பண்ணி அது மூலம் ஏர்ன் பண்ணி தான் ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு காசை சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமாக தான் ஃபேஸ்புக் நிறுவனத்தால் வந்து இலங்கைக்கு மோனிட்டேஷன் கொடுத்தவங்க. அது மூலம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு என்ன சொல்கிற மோனிட்டேஷன் ஒன் பண்ணுன்ற மாதிரி சொன்னவங்க. ஆனால் ஏர்ன் பண்ணி வெளியில் அவங்க சொன்ன மாதிரி எந்த வீடியோவும் வரலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் தான் நினைக்கிறேன், இந்த மாதம் தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், எனக்கு தெரியல வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னு இங்கே பக்கம் ஃபர்ஸ்ட்டில் நான் இப்படி ஒரு வீடியோ வந்து போடுறேன். மேலே இலங்கையிலிருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் மோனிட்டேஷன் ஒன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டோம்ன்றதை வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த போகிறேன் இந்த வீடியோன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணேன். சரி, உண்மையாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும், வீடியோ சும்மா க்ரியேட் பண்ணி போட்டால் சரியோ, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறன்ற டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ண வரைக்குள்ளே
அந்த டைமில் வந்து உண்மையிலே யூடியூப்பில் வந்து மோனிட்டேஷன்ன்றது இல்லை. எங்களுக்கு அது சம்மந்தமாக என்னென்றே தெரியாது. வந்து எங்களோட நோக்கம் முதல்ல வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டால் அந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு 4 பேர் ரோட்டால் போய்க்கல தம்பி உங்களை அந்த வீடியோவில் பார்த்துனாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். ஸோ அந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் காலப்போக்கில் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அதாவது யூடியூப்லேயும் மானிட்டேஷன் ஆன் பண்ணலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பிடிச்சி கேட்டு அது சம்மந்தமாக யூடியூப் பண்ணுறதை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து உண்மையிலே யூடியூப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் போய் கொண்டிருக்கிறோம். என்னதான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் போய் கொண்டிருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் வந்து எப்படி இந்த யூடியூப்லேருந்து அந்த ஒரு சம்பளம் வரும், இவங்க வந்து எப்படி இதை என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க ஒரு கடையை திறக்கிறாங்க நார்மலாக அதுலேருந்து வருமானம் வருது இல்லை, ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் செட்டில் ஆகிறாங்க. ஆனால் இப்படி இந்த யூடியூபர்ஸ் மட்டும் வந்து உடனே ஒரு வீடு வாங்குறாங்களே இல்லாட்டி கார் வாங்குறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து உண்மையிலே அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணணும்டா முதலாவது நான் சொல்கிறது வந்து நாங்களும் முதல்ல அந்த யூடியூப்புக்குள்ளே மானிட்டேஷன்லாம் கிடைச்சிட்டு சொல்லி நாங்கள் யூடியூப்புக்குள்ளே வரைக்குள்ளே என்ன நினச்சி கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னால் மாதம் ஒரு $300, அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 பேர் இருந்து நான் பிறகு நானும் சொல்ல நினைக்கிறேன். ஸோ $100 ஏர்ன் பண்ணி அதை வந்து வீட்டை கொடுத்தா சரி. அந்த டைமில் $100 நான் நினைக்கிறேன் ஒரு 22,000 வரும் நினைக்கிறேன் இலங்கை காசு மதிப்புப்படி வந்து. ஸோ அப்போ அதை வந்து வீட்டை 22,000 படி கொடுத்துட்டு நம்மளோட வேலையை நம்ம சரியாக செஞ்சு கொண்டு தெரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் உண்மையிலே அந்த யூடியூப் பண்ணுற இதுக்குள்ளே வந்து வந்துனாங்க. முதலும் செஞ்சினாங்க, ஆனால் திரும்ப வந்து இதை வந்து ஒபிஷியலாக இதை வந்து ஒரு என்ன சொல்கிறோம் நம்ம தொழிலாக என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி முழு மூச்சு அதில் இறங்கினது வந்து இப்படி ஒரு எண்ணத்தை வச்சு கொண்டு தான். ஏன்னா உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க காலையில் எழும்பினா வந்து எல்லாரும் வேலைன்னு ஓடுறது என்னதுக்கு, காசு இருந்தால் தான் உண்மையிலே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் உண்மையிலே வந்து எல்லா மனுஷரும் காலையில் எழும்பி வந்து கஷ்டப்படுற இந்த படித்த ஒரு நல்ல வேலையில் இருக்கிறன்றது வந்து எல்லாருமே ஸோ இந்த காசுக்காக தான். அப்போது வந்து உண்மையிலே யூடியூப்பில் இருந்தும் காசு வருதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ செய்து கிரியேட்டர்ஸ் மாதிரி எல்லாருக்கும் வந்து அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் உண்மையிலே. அப்போ அதுலேருந்து தான் நாங்களும் அதை ஆரம்பிச்சு நான் வீடியோ போட வலிக்கிட்ட பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம நாட்டில் இருக்குது, அதாவது என்ன சொல்கிறேன் இப்போ இந்தியாவிலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் இலங்கையிலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவிலேருந்து ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு 20 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோ வந்து இந்தியாவில் இருக்கிறார்கள் பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம இலங்கைக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரிவீல் ஆகும். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த வீடியோக்களை பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு அந்த சின்ன அமௌண்ட்ன்றது வந்து சேரும். ஆனால் நம்மளோட அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த 2009 யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளோட ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து யூரோப் கண்ட்ரிகள், அதாவது என்ன சொல்கிறேன் இந்த பிரான்ஸ், ஜெர்மன், அங்கே சுவிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிகளில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருந்த ஒரு ஆள் வீடியோ பார்க்குறதுக்கும் இலங்கையில் இருந்த ஒரு ஆள் வீடியோ பார்க்குறதையும் தாண்டி இப்படி யூரோப் கண்ட்ரிகளில் இருந்த ஒரு ஆள் வீடியோ பார்க்குறதால வர அமௌண்ட் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன், இப்போ இலங்கையில் இருந்து கொண்டு இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு 10,000 வியூஸ் வரதுக்கும் வெளிநாட்டில் இந்தியாவில் இருந்து கொண்டு ஒரு ஆள் 10,000 வியூஸ் எடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவரோட இன்கமும் நம்மளோட இன்கமும் வந்து அதிகளவாக இருக்கும். அப்படி சொல்கிறோம், அவரதை விட வந்து இலங்கையிலிருந்து அப்லோட் பண்ணுற ஆள்ற வியூஸுக்கு வர அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்மளை நேசிக்கக்கூடிய நம்மளோட இரத்த உறவுகள் வந்து நம்ம யூரோப் கண்ட்ரிகளில் இருக்கிறதால வந்து அவங்களோட பொழுதுபோக்கு இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் எடுக்கிறவங்க நாங்கள் முதல் டிவி பார்த்து கொண்டு இருந்தோம் தம்பி, நாடகம் பார்த்து கொண்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து டிவி ஆன் பண்ணாலே உங்களோட வீடியோஸ் தான் பார்ப்போம். இலங்கையில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில் ஸோ என்ன நடக்குது நம்ம நாட்டை பார்க்க ஆசை தானே, அப்புறம் நம்மளோட பிள்ளைகள் நீங்கள் உங்களை நாங்கள் ஆதரிக்கணும்ன்றதால வந்து உங்களோட வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த வீடியோக்கள் பார்க்குறதால அந்த வீடியோவில் ப்ளே ஆகிற அட்டுகள் இருக்குது தானே, ஸோ அந்த அட்டு மூலம் வந்து நமக்கு வர அமௌண்ட் வந்து அதிகம். அப்போ நாங்கள் நினைச்சது வந்து ஒரு நார்மல் அமௌண்ட் தான் வரும், அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நாங்கள் உண்மையிலே கஷ்டம் தானே, கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கல வந்து இந்த விஷயங்கள் யூடியூப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் இருந்தீங்களா அந்த துறையை நீங்கள் இன்னும் நேசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை நோக்கி பயணம் செய்வீங்களே. என்ன சொல்கிறேன், அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த நகர்வை நோக்கி போய்கொண்டே இருப்போம். அப்படித்தான் நாங்களும் இந்த யூடியூப்பில் ஒவ்வொன்றா படித்து கொண்டு கற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாங்க. ஆனால் நினைச்சதை விட உண்மையிலே ஒரு நல்ல வருமானம், நல்ல சேலரி, நம்மளை போதுமான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து உண்மையிலே வருமானம் வந்து கொண்டு இருந்தது.
அது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கல வந்து வீட்டாக்களுக்கும் அது சந்தோஷம். ஆனால் எங்களுக்கும் உண்மையிலே முழுமையாக இன்னும் எங்களை முழுசாக அர்ப்பணிச்சு வந்து வேலையக்கூடிய மாதிரி வந்து இருந்தது. ஸோ அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள தான் திடீர்னு இந்த ஹெல்பிங்ன்றதை ஆரம்பிச்சு, அப்போ நம்ம எப்படியும் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டால் காசு வர போகுது, அப்போ இந்த ஹெல்பிங் வீடியோ போடுமே என்ற ஒரு நோக்கத்தில் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஹெல்பிங் வீடியோன்ற ஒன்றுக்குள்ளே போனதால் எல்லாரோட நோக்கமும் வந்து அந்த ஹெல்பிங்லேருந்து வந்த காசு அடிச்சிட்டாங்க, அந்த ஹெல்பிங்லேருந்து வந்த காசு அடிச்சிட்டாங்கன்னு தான் உண்மையிலே எல்லாரும் யோசிப்பீங்களா. ஆனால் அப்படி இல்லை. உண்மையிலே வந்து நீங்கள் இந்தியாவில் எடுத்து பாருங்கள், நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுமே பெரிய பெரிய லெவலுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இலங்கையிலேருந்து வாராக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோ உண்மையிலே எல்லாரும் ஒரு கட்டத்தில் போய் இருக்கைக்குள்ள வந்து, ஆனால் இதுக்கப்புறமாச்சும் நம்ம உண்மையாக ஒற்றுமை இருந்து நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள வளர்த்துறதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணலுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நான் இந்த வரைக்கும் நான் பார்க்கல. இந்த வீடியோ கூட நான் போடுறேன், பேசுக்கால வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ணிட்டோம், எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துட்டுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வீடியோக்குகளே இத்தனை பேர் பற்றி எறிவாங்கன்னு சொல்லி தெரியல உண்மையிலே வந்து. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலாகவும் பொறாமையாகவும் வந்து இருக்கும். ஆனால் நானே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி இந்த வீடியோ கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உண்மையிலே பார்க்கல வந்து நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாக்கள் இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாக்கள் வந்து இந்த பேசுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ணிட்டாங்க, அப்போ நம்மளால முடியும்னு சொல்லி அவங்களும் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் இன்னும் வீடியோஸ் சந்தோஷமாக கிரியேட் பண்ணி போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக எடுக்கக்கூடிய விதமாக வந்து இந்த வீடியோ அமையும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். நான் வந்து என்னதான் வெளியூர்லேருந்து தெரியாத நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருந்தாலும் அவங்க காசு உழைக்கிறாங்கன்னு சொல்லிக்குள்ள வந்து நமக்கு அது கொஞ்சம் இதாக தெரியாது. ஆனால் நமக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே ஒருத்தர் யூடியூப் செஞ்சு கொண்டு காசு உழைக்கிறான்னு சொல்லிக்குள்ள வந்து நமக்கும் அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஒன்று சொல்லி வரும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் வந்து. சரி ஓகே, இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் எடுக்கணும். அதை தாண்டி வந்து ஷார்ட் வீடியோவுக்கு, அதாவது முதல் வந்து நாங்கள் வீடியோ போடக்குள்ள, அதாவது இங்கிலீஷ் மொனிடைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் வந்து ஷார்ட்ஸுக்கு எல்லாம் வந்து காசு இல்லை. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் வந்து காசு இல்லை. அந்த ஒரு கொஞ்சம் வீடியோவை வச்சு கொண்டு வந்து ஒரு பண்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு யூடியூபால் வந்து பே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து 10 மில்லியன் வியூஸை தாண்டினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லேயும் மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது வந்து அதுலேயும் அப்ளை ஆகும். அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்தும் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ யூடியூப்பால் வந்து அறிவிச்சிருந்தவங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆரம்ப கட்ட வரையறையை தாண்டணும்னு சொல்லி சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ், அடுத்து 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து நீங்கள் தாண்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய அந்த என்ன சொல்கிற யூடியூப்பில் எப்படி மோனிடைசேஷன் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோ வந்து இருக்குது. இலங்கையிலேருந்தும் எனக்கு தெரிஞ்சு கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மூலம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து நீங்களும் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக வந்து எடுத்துகிட்டு கொள்ளக்கூடாது உண்மையிலே வந்து. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். எப்படி சொல்கிறேன், ஒரு வீடியோ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கதைக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோ வந்து வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து அதை என்னென்ன எடிட் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரோ வடிவாக செட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து தமிழ் ஒழுங்காக எடிட் பண்ணணும். ஸோ அதை எல்லாம் சேர்த்து அப்லோட் பண்ணக்குள்ள வந்து வடிவாக டைட்டிலையும் கொடுத்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் தாண்டி எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வேலையையும் தாண்டி வந்து நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களை முழுசாக அர்ப்பணிச்சு இது வந்து என்னோட தொழில், நான் இதை நேசிச்சு செய்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு அந்த வீடியோக்களை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களுக்கு மண்டையில் வந்து ஃபீல் ஆகணும், நான் வந்து கடுமையாக ப்ரெஷரான வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மண்டையில் ஃபீல் ஆனால் கண்டிப்பாக வந்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நார்மலாக வீடியோவில் எந்த வேலையாவது செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதே இடத்துல இருக்க போகிற ஆள் தான். எப்போ உங்களுக்கு ஹெவி ஃபீலாக மண்டை உணருதோ, அதாவது தலையில் வந்து ஹெவி ஃபீல் மாதிரி உங்களுக்கு தலை உணருதோ, அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்கள் என்று அர்த்தம். அதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ உண்மையிலேயே நிறைய தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணாக்கள் எல்லாரும் வந்து இந்த வீடியோக்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்களும் யூடியூப்லேயும் மணி ஏர்ன் பண்ணலாம். வடிவாக அழகாக அதுக்கேற்ற இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு செய்யுங்கோ. எனக்கும் ஆசை வந்து வடக்கு மாநிலம் கிழக்கு மாநிலம் தமிழர்கள் வாழ்கிற இலங்கை தமிழர்கள் வாழ்கிற எல்லா இடங்கள்லையும் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் மாதிரி வரணும். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் மூலம் ஆரம்பித்து வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி வந்து அந்த பிக் ஆண்ட்ராய்ட்ஸ் கம்பெனி, அடுத்தது வந்து சரிகமப்பா கம்பெனி, அப்படியே அந்த கம்பெனிகள் ஆரம்பித்து வர மாதிரி வந்து நம்மளும் இங்கிருந்து கொண்டு செய்யணும். ஸோ அதான் எந்த விருப்பம். அப்படி நீங்களும் வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். உண்மையிலே வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கொண்டு கிரியேட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் கேள்வியாக இருக்கும்,
இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு ஃபேஸ்புக்கால் எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து சொல்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போ நான் எப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல வந்து ஃபேஸ்புக்கில் இங்கே இல்லை, அதாவது இப்போ கிட்டத்தட்ட தெரிஞ்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு முதல் 2 மாதத்துக்கு முதல் தான் வந்து நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரியல. ஃபேஸ்புக்கில் இலங்கையில் மானிட்டைசேஷன் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளை வச்சுக்கொண்டு, அதாவது சூசிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து எங்களோட பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து அந்த யூடியூப்பில் போடுற வீடியோவை அவர் டவுன்லோட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தவர். அப்படி தான் எங்களோட இந்த பேஜ் தான் நினைக்கிறேன், இப்போ டிஜிட்டல் மீடியான்னு சொல்லி இருக்குது, போய் வாருங்க. ஸோ இந்த பேஜில் வந்து அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தவர் வந்து. ஆனால் அதுக்கப்புறமா வந்து சில கண்ட்ரி வைலன்ஸ் பிரச்சனை வந்தால் வந்து எங்களால் வந்து அதை சரியாக கொண்டு செல்ல முடியலை. அப்போ வந்து அது என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ஒரு 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 ப்ரெஷரான வேலை. இங்கேருந்து நாங்கள் அதை வீடியோ அவருக்கு அனுப்பி அதை அவர் டவுன்லோட் பண்ணி சரியாக கட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணி அதை நாங்கள் திரும்ப செக் பண்ணின்றது வந்து ஒரு பெரிய ப்ரெஷரான வேலை. இப்போ நாங்கள் என்ன ஜோதிச்ச முடியும் சொன்னால், சரி இப்போ இப்போதைக்கு இருக்கட்டும், இப்போ நம்ம முழு மூச்சா யூடியூப்பில் நிற்பம் பண்ணுறதுக்காக வந்து அதுக்கப்புறமா வந்து ஆர்ஜே தமிழாலேருந்து ஆர்ஜே வித் கேஜின்னு சொல்லி ஆரம்பித்து அப்படி 2 சேனலையும் ரன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்தது என்ன, ஃபேஸ்புக்கில் இலங்கையிலையும் நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நான் இருந்த பழைய பேஜை தான் தூக்கி கொண்டு வச்சு சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது உண்மையா பொய்யான்றதை பார்ப்போம். ஏன்டா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் முதல்ல வந்து யூடியூப்பால் சம்பளம் எடுக்க போகிறேன்னு சொல்லிக்குள்ள வந்து இப்போ மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி டாலர்லாம் காட்டிட்டு எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் காட்டுது எவ்வளோ இருக்குன்னு ஓடிக்கொண்டு. ஆனால் இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகலை. ஆனால் வந்து அம்மாட்ட நான் சொல்லுவேன், இந்த அம்மா இங்கே இருக்கும் டாலர் வந்துட்டு இது இதுக்கப்புறமா வந்து வரப்போகிறேன்னு சொன்னால் கூட அம்மா நம்ப மாட்டான். அம்மா சொல்லுவாள் வந்து எப்படி அது வரும், அங்கே இருக்கிறாங்க உனக்கு யார் சம்பந்தம் தரேன். ஏன்டா ஒரு கம்பெனி என்று சொல்லி சொன்னால் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த கம்பெனியில் முதலாளியால் வரதான் சம்பளம் சொல்லி. ஆனால் இது யாருன்றே தெரியா, வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவங்க உண்மையில் நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு அங்கேருந்து காசு நமக்கு சென்ட் பண்ணுவாங்களோன்னு சொல்லி கேட்டால் இங்கே பக்கம் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அது காலப்போக்கில் தான் தெரிய வரும். ஸோ அப்போ உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் எப்போ இந்த பேங்க்கில் சென்ட் ஆகி அந்த காசை எடுத்துக்கொண்டு நம்ம கையில் காட்டணும், அப்போ தான் நம்ம உண்மையிலே இவன் சொன்னது சரிதான் போல். அப்போ தான் இதுக்கப்புறமா உனக்கு வந்து காசு வருது, இதுக்கப்புறமா இந்த வேலையை செய்யட்டும் சொல்லி அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. நாங்களும் முழு மூச்சாக இறங்கி நாங்களும் இதில் ஃபுல்லாக வேலை செய்யலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லோரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பணக்கார ஃபேமிலி இல்லை, எல்லாருக்கும் அன்றைக்கு உழைக்க வேண்டிய தேவை இருந்தது. படிப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணுன்ற ஒரு தேவை ஒன்று இருந்தது. அப்போ அதையும் தாண்டி தான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு, கிளீனிங் வேலையாக இருக்கட்டும், இந்த கோலில் கோப்பை சாமான் கழுவுற வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையுமே செஞ்சு கொண்டு தான் இந்த இதையும் வந்து செஞ்சு கொண்டு வந்து நாங்கள் இதை எல்லாம் சொல்லுவாங்க தானே, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக நேசித்து கொண்டு வந்தீங்கன்னா அது தானே நடக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படித்தான் எங்களுக்கும் அந்த விஷயம் நடந்தது. இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க வந்து ஒரு நல்ல எடிட்டர் வேணும், ஒரு நல்ல தமிழ் எடிட்டர் வேணும், ஒரு நல்ல ஃபோன் வேணும், நல்ல மைக் வேணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இப்போ நான் கூட எனக்கு ஒரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்தை. இப்போ நான் என்ன புறக்கைக்குள்ள கற்றுக்கொண்டு வந்தேன், நான் இல்லை எனக்கு தேவையான இந்த விஷயம் இருந்தது, அது நான் அதை நோக்கி பயணிச்சுன்னா அது சம்மந்தமாக நான் கற்றுக்கொண்டேன். நான் அதுலேருந்து இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்காலையும் எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி நீங்களும் ஒரு விஷயமா கற்றுக்கணும். எடிட்டிங் தெரியலைண்டா நிறைய இப்போ யூடியூப்பில் போயிட்டு வந்து என்ன என்ன சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண போகிறீங்க, கப்கட் ஃபோனில் மோஸ்ட்லி எடிட் பண்ணுற நீங்களாக இருந்தால் கப்கட் எல்லாம், பிசியில் வந்து ப்ரீமியர் ப்ரோ, அடுத்தது மேக்கில் வந்து ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி A to Z வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து இதில் யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை போய் பாருங்கள். சரியா, ஒன்றுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல எடிட்டர் ஆகுவீங்க. அது மூலம் நீங்களும் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. அதான் வந்து உண்மை. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி வந்து போடுங்க. வீட்டிலேருந்து ஒன்றும் எடுத்துக்கொண்டு போடலாம். உண்மையிலே வந்து அது உங்கள்கிட்ட ஒரு பலனாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். தெரியல, நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்கலாம். இந்த ஆசை இருக்கிறவங்க நீங்கள் அதை செய்யலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வந்து நிறைய அலட்ரான் வீடியோ இல்லை, இப்போ நான் இப்போ கதைக்கிறது வந்து அலட்ரான் விஷயத்தை குறிப்பாக என்ன ஷோட்டாக சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம்னு சொல்லி. இல்லை, உண்மையிலே வந்து இதெல்லாம் வழிமுறைகள்ன்றதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்லி கொண்டு வரேன். இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ உண்மையாக சொல்ல போனால் ஏனோ தானே தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஏன்னா இப்போ முதல் மாதம் தானே எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக யூடியூப்பில் நிற்கிறோம்ன்றதால வந்து யூடியூப்பில் போட்ட பழைய வீடியோக்குள்ளே சும்மா டைம் கிடைக்கிற நேரத்தில் வந்து எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. உண்மையிலே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நல்ல மில்லியன் வியூஸ் எல்லாம் போனது. ஆனால் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு மில்லியன் வியூஸ் போனால் கூட
யூடியூப்பில் வர அமௌண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் வராது. கடுமையாக ஒரு குறை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓப்பனாக நான் சொல்கிறேன்னா, ஒரு 1 மில்லியன் வியூஸ் போனால் கிட்டத்தட்ட ஒரு $20 அப்படி தான் வரும். இதில் ஃபேஸ்புக்கில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பனாக வந்து வெளியே சொல்லிட்டேன், இது யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்படி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கொஞ்சம் குறையுது தான். ஆனால் உண்மையை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப்பை விட பார்க்குறவங்களுடைய வீதம் வந்து கூட அதிகமானவர்கள் பார்ப்பாங்க. ஒரு நார்மலாக ரோட்டால் வந்து ஒரு சாப்பாடு கடை இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை வந்து ஒரு போர்ட்ரேட் ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுத்து போட்டு அதை பப்ளிஷ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வியூஸ் வந்து நல்லா போகும் உண்மையிலேயே வந்து. இல்லாட்டி ஒரு சாதாரணமாக சின்ன பிள்ளை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக கதைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை வீடியோ எடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல வியூஸ் போகும். ஆனால் யூடியூப்பில் வியூஸ் போக வைக்கிறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பெரிய மீடியா மாதிரி வந்து அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா எல்லாரும் அதுக்குள்ளே வாரதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து அதுலேயும் மில்லியன் வியூஸை போக வைக்கலாம், அதான் உண்மை கண்டிப்பாக வந்து. ஸோ அப்போ நாங்கள் விளையாட்டுத்தனமாக தான் ஃபேஸ்புக்கில் விளையாட்டுத்தனமானதை தாண்டி வந்து ஓகே இது வருதா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம முழுமூச்சு அதில் இறங்கி செய்யலாம்ன்றதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்து அதை வீடியோவை அதில் போட்ட வீடியோ கிடைக்கிற டைம்களில் வந்து கட் பண்ணி அப்லோட் பண்ணி கொண்டு வந்து நான் அப்போ அப்லோட் பண்ணி கொண்டு வரைக்குள்ள தான் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு அது என்ன எனக்கு வந்து முதல் தரம் வந்து ஒரு $14 வரைக்குள்ள தான் வந்து எல்லாத்தையும் பதிய சொன்னவங்க. அதாவது என்ன சொல்கிறேன், இந்த டெக்ஸ்ட் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை இந்த டின் நம்பர் எல்லாம் இருக்கும், அது டெக்ஸ்ட் ஐடென்டி கார்டு நம்பர் நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர் எல்லாம் வந்து கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து வந்து பதிய சொன்னாங்க. ஆனால் பதிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த மாதம் சம்பளம் உங்களுக்கு வரையில. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போடுற வீடியோஸுக்குரிய காசு வந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி தான் கிடைக்கும். அதாவது இப்போ எனக்கு ஒரு சம்பளம், அதாவது இந்த 25ஆம் தேதி இந்த மாதம் யூடியூப் சம்பளம் வந்து போன மாதத்துக்குரிய சம்பளம் தான் இந்த மாதம் வரும். அது எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, போன மாதம் அதாவது அந்த 31ஆம் தேதி வரைக்கும் அந்த வீடியோ போட்ட வீடியோக்குரிய சம்பளம் வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்து அட்சன்ஸில் வந்து ஆகும். அட்சன்ஸில் ஆனதுக்கப்புறமா வந்து அவங்களே என்ன வாங்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த அட்சன்ஸ் டீமால், அதாவது கூகுள் அட்சன்ஸ் டீமால் வந்து நமக்கு 25ஆம் தேதி வந்து 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ள வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே அந்த ரூல்ஸில் வந்து மினிமம் குறைஞ்சது வந்து ஒவ்வொரு தடவும் $100 வந்து தாண்டணும். அதான் அதில் ரூல்ஸ் வந்து. இப்போ நீங்கள் ஒரு மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு $80 தான் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ நவம்பர் மாதம் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நவம்பர் மாதத்துக்குரிய அமௌண்ட் வந்து $80 இருக்கிறதால வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நவம்பர் மாதம் திரும்ப 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஓடுற காசை வச்சு கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ இந்த மாதம் வந்து இந்த நவம்பர் மாதம் ஒரு $50 வந்துட்டுண்டா, அக்டோபர் மாதம் $80 இருக்குண்டா, ரெண்டையும் சேர்த்து வந்து $130 உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்போ நல்லா பாருங்க, $100 தாண்டணும். இதுதான் யூடியூப்பில் ரூல்ஸ். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்குக்கும் இருக்குது. ஃபேஸ்புக்குக்கும் $100 தாண்டணும். இப்போ எனக்கு $14 வந்து எல்லாத்தையும் அப்ரூவல் கேட்டு பதிய சொன்னது. அதாவது நான் எல்லாத்தையும் வந்து செஞ்சேன், நான் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கேட்டு நான் எல்லாமே வந்து செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு அந்த அமௌண்ட் வந்து $14 வந்து வரலை. அப்போ அதுக்கு அடுத்த மாத சம்பளத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட $115 என் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நாங்கள், அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி தனியாலாம் வீடியோ ஓடி போய் எடுத்து ஃபேஸ்புக்குன்னு சொல்லி எல்லாம் அப்லோட் பண்ணலை. நாங்கள் யூடியூப்பில் வீடியோ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. யூடியூப்பில் இருக்கிற வார வீடியோவோட சின்ன துண்டுகளை கட் பண்ணி, அதாவது 3 நிமிஷமாக இருக்கட்டும், 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை 5 நிமிஷமாக இருக்கட்டும், அந்த வீடியோக்குள்ளே கட் பண்ணி வந்து நாங்கள் அப்படியே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் அப்லோட் பண்ணுவோம், டைம் கிடைச்சி அப்லோட் பண்ணுவோம், இல்லாட்டி விட்டுருவோம் வந்து. ஆனால் அதுக்கப்புறமா வந்து $120 வரைக்கும் வந்து நான் நினைக்கிறேன், $115 வரைக்கும் நான் நினைக்கிறேன் இது சென்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே காலையில் எழும்பி மெசேஜை செக் பண்ணுறேன். உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த அமௌண்ட்டை வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துட்டு, உண்மையாக நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பை தாண்டி வந்து டிக்டாக்காக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து இதில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய வீடியோ போட்டு கொண்டிருப்பாங்க. ஏன்டா யூடியூப்பில் வந்து மினிமம் குறைஞ்சது ஒரு சாங் வீடியோவாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம், இல்லை ஒரு ஜோக் வீடியோவாக இருந்தால் ஒரு 8 நிமிஷம்னு சொல்லி போடணும். ஆனால் யூடியூப்பில் வந்து எவ்வளோ நிமிஷம் கூட போடுறோமோ, அதாவது ஒரு டியூரேஷன் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம்னு சொல்லி போட்டோம்னு சொல்லி சொன்னால் அதில் அட்டு கொஞ்சம் கூட பிளே ஆகும். என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அட்டு பிளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சோம்னு சொல்லி சொன்னால் அதில் பிளே ஆகிறத வச்சுக்கொண்டு நமக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இதான் யூடியூப்பில் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படி இல்லை. உண்மையிலே வந்து ஃபேஸ்புக்கில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்,
நீங்கள் சின்ன வீடியோவும் அப்லோட் பண்ணலாம், பெரிய வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆனால் அதிகமாக வந்து சின்ன வீடியோக்களுக்கு வந்து, அதாவது ஷார்ட் வீடியோக்களுக்கு வந்து ரீல்ஸ் தானே கூட வந்து, அந்த ரீல்ஸ் வீடியோக்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வரக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா ரீல்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் கொண்டே இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து அந்த மில்லியன் வியூஸ் போய்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக அந்த நிறைய தம்பிமார் தங்கைமார் எல்லாருமே வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு கொண்டு இருந்த நீங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளது. நீங்கள் இப்போ நிறைய பேர் உங்களை பார்த்து வந்து இங்கே வர எனி டைம் ஆனாலும் ஃபேஸ்புக்கில் கிடக்கிறான்னு வேணா பாரு, எனி டைம் ஆனாலும் டிக்டாக்லாம் கிடக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு செருப்படியாக இருக்கக்கூடிய மாதிரி வந்து நீங்கள் உங்களோட வீடியோ, நீங்களும் ஒரு கிரியேட்டராக இருந்தவுடனே நீங்களும் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அதில் போட்டு அதில் இருந்து வர அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து உங்களோட தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. இல்லை நீங்கள் உங்களோட தொழிலை நினைச்சு கொண்டு செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலே வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் ஃபேஸ்புக்லேயும் தான், நீங்கள் யூடியூப்லேயும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அப்படி சொல்கிறேன், ஒரு வயலன்ஸ் சம்மந்தமாக காட்டக்கூடாது, காப்பிரைட் மியூசிக்கில் ஆட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்களோட கண்டென்ட்டை நீங்கள் பாவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு வீடியோ சில டைம் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லிச்சுன்னா டைம் இல்லை, ஒரு 8 மணிக்கு பப்ளிஷ் பண்ணணும், நாங்கள் ஒரு 7 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். 8 மணி ஆகிட்ட வந்து இந்த வீடியோ ஓடி அப்லோட் ஆகி செக்கிங் முடிஞ்சு லிமிட்டட்னு சொல்லி விழுந்துடும். லிமிட்டட் விழுந்தால் அப்புறம் திரும்ப என்ன சொல்ல, லிமிட்டட் விழுந்தால் நீங்கள் அந்த இதுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது. அப்போ திரும்ப அந்த வீடியோவை கட் பண்ணி அதில் இருக்க வயலன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா யூடியூப் டீமோட ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணணும். மேலே அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் படி அப்லோட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த வித பிரச்சனையும் வராது உண்மையிலேயே வந்து. ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் இன்னொருத்தங்களோட மியூசிக் எடுத்து பாவிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. நிறைய தரம் பாவிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கால் மோனிட்டேஷனை கட் பண்ணி போட்டுருவாங்க. அதே மட்டும் இல்லாமல் வயலன்ஸ் சம்மந்தமாக இப்போ யூடியூப்பில் ஓரளவுனான ஓப்பனாக கதைக்கலாம் நிறைய விஷயங்களை வந்து நாடு சம்மந்தமாகப்பட்டதை. ஆனால் ஃபேஸ்புக்கில் கடும் மோசம், கடுமையாக வந்து நம்ம கதைக்கவே இல்லை. கதைச்சா வந்து உடனே கிளைம் அடிப்பாங்க. அடித்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு உங்களுக்கு மோனிட்டேஷன் கட் பண்ணியிருக்கோம், ஒரு 1 மந்த் கட் பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அப்போ உண்மையிலேயே பார்த்து வீடியோக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறது, ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோக்கு கூட கிளைம் அடிப்பாங்க. ஆனால் யூடியூப்போட ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் வைக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தங்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணால் கூட உங்களுக்கு காசு வரும். அதாவது இன்னொருத்தங்களோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணால் கூட உங்களுக்கு காசு வரும். ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனி அமௌண்ட் இருக்குது. இப்போ வீடியோக்கு வர காசு ஃபோட்டோக்கு வராது, ஃபோட்டோக்கு வர காசு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது மூலம் வராது. ஆனால் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்கும் காசு இருக்குது. யூடியூப்பில் அப்படி இல்லை. யூடியூப்பில் ஒன்லி வீடியோக்கு மட்டும்தான், அதில் போஸ்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் வந்து. ஆனால் வீடியோவுக்கு மட்டும்தான் அந்த காசு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து அப்படி இல்லை. உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி அது ஒரு 10,000 லைக் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். அப்போ உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் உங்களோட ஒரு ஹாபியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு வேலையாக இருக்கலாம் இது வந்து. அப்போ கண்டிப்பாக நீங்கள் சரியாக மோனிட்டேஷன் நான் சொன்ன மாதிரி, அதாவது போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வந்து சரியாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவங்க கேட்குறத வந்து சரியாக சப்மிட் பண்ணிவிட்டு நீங்களும் சந்தோஷமாக மணியை ஏர்ன் பண்ணுங்க. எனக்கு உண்மையிலே வந்து சந்தோஷம். இந்த காசை ஏன் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதால வந்து இப்போ இது வந்து நாங்கள் தனியாக ஃபேஸ்புக்குக்காக மட்டும் இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ கிரியேட் பண்ணலை, எங்களோட யூடியூப்பில் போட்ட வீடியோவை தான் நாங்கள் கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்ட நாங்கள் அது மூலம் கிடைச்ச அமௌண்ட் தான் இன்றைக்கி இந்த நான் கையில் வச்சுக்கிறது. $120 சொல்லி சொன்னால் நீங்கள் கணக்கு பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளோ இருக்கும் இதில் என்று சொல்லி. ஸோ உண்மையிலே வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அம்மாமாரும் இப்போ வீடியோ செய்கிறாங்க. ஸோ அவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு இலங்கையிலிருந்து கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு உதாரணம் நான் காட்டினேன். இந்த காசு உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கேன், எடுத்துக்கொண்டு காட்டியும் இருக்கேன் வந்து. ஸோ உண்மையிலே வந்து அது ஒரு சந்தோஷமாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்கிறேன். நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சாலும் நான் ஒன்றும் செய்ய இல்லாது. ஆனால் வந்து இப்போ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதை ஒஃபிஷியலாக எடுத்துக்கொண்டு போவோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து யாரும் ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டையோ இல்லை யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டையோ இவ்வளோ ஓப்பனாக வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நானே என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வீடியோ ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மோனிட்டேஷனும் ஒன் பண்ணலை, எங்களுக்கு ஒரு விருப்பமாக தான் நாங்கள் சும்மா வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வந்து. உண்மையிலேயே சந்தோஷம். அதையும் தாண்டி எங்களை நேசித்து கொண்டு, என்ன நேசித்து கொண்டு இந்த வீடியோலாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
உண்மையில நீங்கள்லாம் நினைச்ச மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் ஏர்ன் பண்ணல. ஒரு இலங்கை மதிப்புப்படி ஒரு 30,000 மட்டும் வந்து முதல் சம்பளம் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் அதுக்கு செலவழித்த டேட்டாலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் அதுக்கு கொடுக்கணும். இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் முழுசாக அதில் ஆட் பண்ணிச்சா தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து நான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்காக சும்மா ஓகே இது உண்மையானா பொய்யான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்து நான் செக் பண்ணது. இப்போ ஒரு 5 நாளைக்கு முந்தி தான் வந்து அந்த எல்லா இதுவும் வந்து ஒன்றாகி அதாவது லாஸ்ட்டில் வந்து பெய்ட்டுன்னு சொல்லி விழுந்து இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆகினது. அதாவது இன்றைக்கு காலையில் விடிய நேரத்தில் எழும்பி சும்மா போன செக் பண்ணினான் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துட்டுன்னு சொல்லிக்கல வந்து எனக்கு அப்படியே கொடி கட்டி பறந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ உண்மையில வந்து ஏன் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எல்லார விருப்பமும் இதான். இப்போ காசு வந்துட்டு அதுக்காக நான் பறக்கிறேன் அப்படின்னு இல்லை. நம்ம கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஊதியம் கிடைக்கிது எனக்கு வந்து உண்மையிலே மன திருப்தியாக வந்து இருக்கும். இப்பயும் நிறைய பேர் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க கொள்ளையடித்து விட்டார், அவர் கொள்ளையடித்து விட்டு அது வாங்கினார் இது வாங்கினார்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வழியாக தெளிவாக இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி பாருங்க. இந்த வீடியோவுக்கு பிறகு வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு கால் அடித்து கேட்பீங்க எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கள், என்ன செஞ்சீங்கள், எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி. எல்லாருக்குமான விளக்கம் வந்து நான் இதுக்கு முதல் கொடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை இந்த லிங்க்லேயோ இல்லை மேலே தெரிகிற அந்த ஐக்கானில் வந்து நான் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அதை செக் பண்ணி சரியாக நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. நானும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செஞ்சதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் பண்ணி தருவேன். நானும் ஃப்ரீயாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்சுட்டு இப்படி ஒரு வீடியோ நான் தான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஓப்பனாக யாரும் இந்த காசோ இல்லை என்னத்தையும் காட்டி வந்து கதைக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை நேசிக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் வீடியோ கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணுன்றதுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் வந்து. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டு வந்த எல்லாருக்குமே நன்றி. நீங்களும் சட்டபூர்வமாக எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சு கொண்டு வீடியோ கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுங்க. அதில் எனக்கும் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.